இடையே செய்தியாளர் அழகேசன் இணைப்பில் நினைக்கிறார். அழகேசன், தற்போது மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடுமா? தற்போதைய அக்யூரேட்டான பலி எண்ணிக்கை எவ்வளவு? திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்தில் இதுவரை 7 பேர் இறந்துள்ளதாக தகவல் தெரிய வருகிறது. மேலும் 28 பேர் தனியார் மருத்துவமனைக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளனர். அதில் 2 நபர்கள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த மாற்றப்பட்ட தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தற்போது அந்த நோயாளிகளை மருத்துவமனையும் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவ அதிகாரிகளிடம் யாருக்கேனும் முதலுதவி வேண்டுமா என்ற தீவிர சிகிச்சை வேண்டுமா என்றும் கேட்டு தெரியப்படுத்தி வருகின்றனர். மேலும் மீட்பு பணிகள் குறித்தும் கேட்டிருந்து வருகின்றனர். மருத்துவமனையில் தற்போது எந்த நோயாளிகளும் இல்லை. அது முதல்கட்ட விசாரணையில் அந்த நோயாளிகளை பார்க்க வந்தவர்களாக இருந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி அழகேசன். திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த தீ விபத்தானது மின்கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் எனவும் முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.